ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள்னு கேட்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதமானது நடந்துட்டுருக்குங்க. மே மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குங்க. மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த 2024 6வது ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாத பலனை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி டெய்லி பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயிலில் பார்த்தது போல் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேசராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் 2024க்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 2024க்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப மேச ராசிக்காரங்க ஜூன் மாதம் நடந்துக்குங்க. ஜூன் மாதம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான மாதம். அதுலேயும் பர்டிகுலராக முதல் ராசியான உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும், நீங்கள் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா தாள்களையுமே மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனும் அடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கான மாதாந்திர ஜாதகம் தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எளிய விஷயங்களில் மகிழ்ச்சி அடைவீங்க. அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பர்களோடு மீண்டும் இணைய நேர்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள்லாம் வந்து பிரிந்திருப்பீங்க. இப்படி பிரிந்திருந்த உங்கள் நிலைமை இப்போ மாறப்போகுதுங்க. இந்த ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி குடும்ப ரீதியாக நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, மீண்டும் இணைய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த டைம் கிடைக்கும் போதே அந்த டைமை யூஸ் பண்ணி அவங்களோடு பேசி பழகிருங்க. வீட்டில் அது மட்டும் இல்லாமல் சிறிய கூட்டங்கள் அல்லது அமைதியான மாலை நேரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிறிய கூட்டம் அந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு முடிஞ்ச அளவு தனிமையை வந்து யோசிங்க. உங்களுக்கான தனிமையை வந்து வைத்துக்குங்க. அந்த தனிமை மீ டைமில் நிறைய நீங்கள் யோசிங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய உங்கள் மனசுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த டிஸ்கஸ் உங்களுக்கு ஒரு பிணைப்பை வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு வலுப்படுத்தும். இதனால் நீடித்த நினைவுகளை உருவாக்கி நீங்கள் உங்கள் பொழுதுபோக்குகளில் என்னென்னலாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம், எப்படி நாம் முன்னேறுவதற்கு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு டைமை இனி ஜூன் மாதம் நிறைய உருவாக்கி கொள்ளுங்க. அது ரொம்ப 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 அவசியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் காதல் பண்பவர்களாக இருந்தீங்கன்னா, அதுவும் சிங்கிளாக காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, உங்கள் காதலுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. உங்கள் யோசனைகளையும் தீர்வுகளையும் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட தெரிவிச்சிடுங்க. சிங்கிளாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் டபுள் ஆகிறதுக்கு இப்போ வழி அது ஒன்று தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் காதலை தெரியப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பயும் அதை தொடர்ந்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் சிங்கிளாக லவ் பண்ணுறவங்க உங்கள் காதல் பண்ணிகிட்ருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்களுடைய யோசனைகள் என்ன, நீங்கள் என்ன தீர்வு எடுத்து அவங்கள லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியா இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஜோடியாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க நம்பிக்கையை இந்த டைம் வளர்த்து கொள்ளணும். நம்பிக்கை என்பது அன்பினுடைய அமைதியாக சொல்லப்படுது. அன்பினுடைய அமைதியை ஜோடியாக லவ் பண்ணுறவங்க இந்த மே மாதம் காட்டணும். இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு காட்டணும். இதை நீங்கள் காட்டினீங்கன்னா இதை விட சக்தி வாய்ந்த ஒரு இது எதுவுமே கிடையாது. இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தின் மூலிமா ஜோடி காதலர்கள் உங்களுடைய காதல் வாழ்க்கை இன்னும் ஸ்ட்ராங்காக மாறும். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதல் வாழ்க்கை ஸ்ட்ராங்காக மாறுவதற்கு ஜோடிகளாக இருக்கக்கூடியவங்க அமைதியை வந்து நம்பிக்கையாக பண்ணுங்க. அதாவது உங்களுடைய அன்பை வந்து நம்பிக்கையாக மாற்றுங்க. இதுதான் உங்களுக்கான ஆயுதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் காதல் ஒற்றையர்களாக பண்ணிகிட்டு இருந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் காதலை தெரியப்படுத்தணும். ஜோடியாக காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்பிக்கையை வளர்த்து அதற்கேற்ப இருக்கணும். ஸோ இப்படி காதல் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம்
உங்களுடைய தனிப்பட்ட மதிப்புகள் மற்றும் நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்துகிறத இந்த டைம் எந்த இணக்கத்தையும் இல்லாமல் உணர்ச்சி நிலைத்தன்மையை அறிந்து அதனோட அடிப்படையில் வெளிப்படுத்துங்க. மேலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் சீரமைப்பை நீங்கள் பண்ணணும். அது மன அமைதியையும் மன நிறைவையும் தரும். வெளிப்படையாக நேர்மையாக தாள்கள் தொடர்பு மூலம் உங்களுடைய தனிப்பட்ட மோதல்கள் அல்லது தவறான புரிதல்களை தீர்க்க ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அதனால் வெளிப்படையாக நேர்மையாக உங்கள் தாள்கள் தொடர்பை வைத்துக்கொள்ளுங்க. ஸோ மேஷ ராசிக்காரங்க இந்த மாதிரி வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இப்படி இந்த ஜூன் மாதம் இருக்கணும் என்று உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூன் மாதம் உங்கள் உடலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவைகளை முதல்ல பாருங்கள். உடம்புக்கு என்ன தேவைங்கிறத பாருங்கள். அதிக தூக்கமாக எல்லா வேலையும் போட்டுட்டு தூங்குங்க. சிறந்த உணவை எடுத்துக்கோங்க. ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஓய்வாக இருக்கணும். மொபைல் நோண்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. மேலும் உங்களுடைய தேவைகளுக்கு உடலுக்கு என்னவோ அதுக்கு பதிலளிக்கிற மாதிரி நீங்கள் செயல்படுங்க. அப்படி நீங்கள் இந்த ஜூன் மாதம் செயல்பட்டிங்கன்னா ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் நீங்கள் பேணி காத்துக்கலாம். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம். ஸோ உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு வயசானவங்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க ஜூன் மாதம் இது வரைக்கும் நீங்கள் நடைப்பயிற்சிலாம் மேற்கொள்ளணும்னா கண்டிப்பாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. வயசில் இருக்கிறவங்க நீச்சல் போன்றவற்ற மூலிமா உடற்பயிற்சி செய்யுங்க. இதெல்லாம் செய்யும்போது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக இப்படி இருக்கணும் என்று இந்த ஜூன் மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்க்கும்போது மிட்நைட் சைபர் என்று சொல்லப்படக்கூடிய நிறமானது சொல்லப்படுது. மிட்நைட் சைபயர் அப்படிங்கிற நிறம் லெமன் சிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைட் எல்லோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னா அது லைட் லெமன் தாங்க, அதாவது லைட் எல்லோ நிறம் தாங்க. இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது 80 சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு எண் வைத்து தான் உங்கள் வேலை நடந்துட்டுருக்குன்னா 80 ஜூன் மாதம் ட்ரை பண்ணுங்கள். அது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக சொல்லப்படுது. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறம் அதிர்ஷ்ட எண் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உங்களுடைய தொழில் வாழ்க்கை ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூன் மாதம் உங்கள் தொழில் பொறுத்த வரைக்கும் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் புதுமையை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரணும். உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு எந்த வாய்ப்பும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் போராடணும். தொழிலில் முன்னேறுவதற்கு கொஞ்சம் போராடணும், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட முன்னோக்கு கண்டிப்பாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஆலோசனைக்கேற்ப தொழிலில் செயல்படுங்க. கூட்டு இதில் எதையும் செய்யாதீங்க. குழுப்பணியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுமூகமாக ஒத்துழைப்பு உங்களுடைய வேலையில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. அதாவது உங்கள் தொழிலில் வேலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய இந்த ஒரு இது நேர்மையான கவனத்தை நீங்கள் பண்ணணும். தொழிலில் நீங்கள் இந்த டைம் நேர்மையான கவனத்தை பண்ணும்போது தொழில் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும். ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பயணங்கள் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்காரங்க செய்கிறது சாதகமாக பாதகமாங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. பயணம் நீங்கள் வரக்கூடிய மாதம் செல்வது உத்வேகத்தின் ஆழமான ஒரு இது இருக்குது. அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பயணங்கள் மூலிமா அந்த பயணங்களுடைய ஆழமான இதை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தொலைதூர இடங்களையோ அல்லது உள்ளூர் இடங்களையோ நீங்கள் ஆராய்ந்து பார்க்கறதெல்லாம் இந்த டைம் கொஞ்சம் நல்லது தான். அதனால் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது முன்னோக்க வலுப்படுத்த செய்யும். அதனால் உங்கள் மனதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ராவலுக்கு தயார் பண்ணிக்கோங்க. உங்கள் பயணங்கள் பலன்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆர்வங்களோடு இணைந்த பயண திட்டங்களை உருவாக்கி பயணங்கள் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் பயணங்கள் எதுவாக இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும். அப்புறம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வி ரீதியாக முன்னேற்றங்கள் ஜூன் மாதம் இருக்குது. நீங்கள் விரும்பிய பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விரும்பிய காலேஜுகளுக்கும் தேர்வாக முடியும். ஸோ மாணவர்களுக்கு பாசிட்டிவாக தான் ஜூன் மாதம் இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோக ரீதியாக பெரிய மாற்றம் எதுவும் வராது. நார்மலாக எப்பயும் போல தான் இருக்கும். மே மாதம் என்ன மாதிரியான பலனை உங்கள் உத்தியோகத்தில் பார்த்தீங்களோ அதே தான் ஜூன் மாதமும். ஸ்பெஷலாக எந்த ஒரு பவரான பலனும் கிடைக்காது. ஸோ ஜூன் மாதம் கொஞ்சம் நார்மலாகத்தான் இருக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் மொத்தத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும்.
இந்த மாதிரி பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்று உங்களுக்கு ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கணிச்சதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க நான் நம்புகிறேன். இந்த மாத பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். இந்த தாள்களை எல்லாம் அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப ஜூன் மாதம் நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற அப்படின்னா மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.